ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி தொக்கு, தக்காளி ஊறுகாய். அது எப்படி பண்ணலான்றதை பாருங்கள். இது வந்து 1 மாதம் ஆனாலும் இது உங்களுக்கு கெட்டு போகாது. தாராளமாக நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லை 2 மாதம்னாலும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 2 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ தக்காளி சீசன், அதனால இந்த தக்காளி ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். நல்லாவே இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். எல்லா தக்காளியும் நான் முதல்ல கழுவிட்டு அதுக்கப்புறம் எல்லா தக்காளியும் நம்ம நறுக்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து வாணலியில் எண்ணெயை விட்டு சூடு ஆன பிறகு எண்ணெயை விடுங்க. இது நல்லா எண்ணெய் இப்போ சூடாயிருச்சு. இப்போ நான் கடுகு இதில் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நான் இங்கே தக்காளி குவான்டிட்டி அதிகமாக இருக்கனால நான் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்க்குறப்ப உங்களோட தக்காளி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கடுகு இதெல்லாம் கொஞ்சம் அளவு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து தக்காளியை போடுறேன். எல்லா தக்காளியும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்தந்த தக்காளியோட ஜூஸுமே இதில் இருக்குது. அதுவுமே நீங்கள் தாராளமாக இதை வந்து நீங்கள் இதிலே சேர்த்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த எல்லா தக்காளி இதுவும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இந்த பாருங்கள், பாக்கி இருக்க இந்த ஜூஸை கூட நான் இதிலே அப்படியே தான் விட்டுட்டேன். விட்டுட்டு இதை நல்லா ஒரு அமுக்கி விட்டுட்டு இதில் வந்து உப்பு இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்குறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு அது சீக்கிரமாக வந்து வேகும். அதனால் நீங்கள் முன்னாடியே வந்து கொஞ்சம் உப்பு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்குரிய உப்பை வந்து நீங்கள் முன்னாடியே சேர்த்து விட்டுக்கோங்க. அப்புறமேல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேவைப்பட்டால் திருப்பி கடைசியாக கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ ஒவ்வொரு தடவையும் இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு 15-20 நிமிஷம் ஆச்சு. நான் உடலை கலந்து விட்டுட்டே இருக்கேன். கலரை வந்து இது பாருங்கள், கொஞ்சம் வெந்து இப்படி குழஞ்சிட்டு இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நான் இதை ஓப்பனாக தான் வச்சுருக்கேன், எந்த லீடு போட்டு மூடியெல்லாம் வைக்கல. நான் இதை வந்து இப்போ சிம்மில் வச்சு நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சிம்மில் வச்சு பண்ணுறப்ப அடிக்கடி இங்கே கலந்து விட்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டைம் அதிகமாகும். இதே நீங்கள் இப்போ ஸ்டவ் பெருசில் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இது பண்ணுறதுக்கு கன்ஃபார்மாக ஒரு 20-25 நிமிஷமாவது எடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா நான் குவான்டிட்டி அதிகமாக இருக்கறனால அதிக டைம் எனக்கு எடுத்துச்சு. நான் சிம்மில் வேறு வச்சு பண்ணியிருக்கேன் இது. இப்போ பாருங்கள், எவ்வளோ தக்காளி இருந்தது எல்லாம் நல்லா சுருங்கி இருக்குது. இன்னமும் இது நல்லா சுருங்கணும். அந்த அளவுக்கு வந்து இந்த தக்காளியை வந்து வதக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ இந்த பாருங்கள், நல்லா சுருங்கி வந்திருக்கு. தக்காளி நல்லா வெந்துருச்சு. திருப்பி நான் கொஞ்சம் இங்கே வந்து எண்ணெய் இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதில் இங்கே பாருங்கள், நல்லா சுருங்கிருச்சு. இதில் தக்காளி எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. ஊடெல்லாம் இந்த கரண்டியால் நீங்கள் அமுக்கி விட்டுட்டு கொஞ்சம் குத்தி விட்டிங்கன்னா இந்த தக்காளி எல்லாம் வந்து நல்லா வந்து மசிஞ்சு இருக்கணும். நல்லா இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கெட்டு போகாமல் இருக்குன்னா இந்த மாதிரி தக்காளி வந்து ஃபுல்லாக மசிஞ்சு இருக்கணும். அது வரையும் நீங்கள் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போ பாருங்கள், இந்த நல்லா எண்ணெய் மேலே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருக்கேன். நான் திருப்பி வதக்கி விட்டு திருப்பி இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதில் அப்படியே விடுறேன். இப்போ பாருங்கள், இன்னும் டைம் ஆக இன்னமும் நல்லா அது சுண்டிருச்சு. எவ்வளோ இருந்த தக்காளி எவ்வளோ கம்மியாயிருச்சு பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த தக்காளிக்கு தேவையான காரப்பொடியை வந்து இதில் நான் சேர்க்குறேன். தக்காளி புளிப்புன்றனால நான் கொஞ்சம் காரம் இதில் வந்து எவ்வளோ குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் நான் காரப்பொடியை சேர்த்துருக்கேன். சேர்த்து விட்டு கிளறி விட்டால் போதும். இப்போ சுவையான தக்காளி தொக்கு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஆறின பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் சுவையான ஒவ்வொரு உணவுகளையும் கற்றுக்கொள்ள மறக்காமல் சந்தோஷ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.